என்னங்க வாங்கல, அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணிட்டாங்க. நாம போய் கோலாட்டம் ஆடலாம். ஆஹா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இங்க வரல. உன் நிலைமையை பாத்தியா? ஒரு தனி மரமா நிக்கிற. வெற்றியோட உச்சத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தனியா தான் இருப்பாங்க. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே. இது பாரு, சக்சஸோட பீக்ல நானும் தான் இருக்கேன். ஆனா என் கூட என் குடும்பம் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க, என்னை சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இங்க இவ்வளவு பேர் இருந்தோம், நீ தனியா இருக்கியே. உங்களுக்காக தான் நான் இப்படி தனிமையில தவிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது உங்ககிட்டயே என்னால எப்படி சொல்ல முடியும்? நான் இப்படி இருக்கிறதுனால நீங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா நான் அந்த கஷ்டத்தையும் சந்தோஷமா ஏத்துக்குவேன். என்னாச்சு? பதிலையே காணோம். தனியா தான் இருக்கணும்னு என்னை யாரும் கட்டாயப்படுத்தல. அது என்னோட விருப்பம். இப்ப கூட நான் ஒரு குரல் கொடுத்தா போதும், எனக்கு சேவை செய்யறதுக்காக 10 பேர் என்ன சுத்தி வந்து நிப்பாங்க. லட்சி, ரோஹித் அக்கா, ரோஹித், எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வர சொல்றியா? இப்பயே எடுத்துட்டு வர சொல்றேன். தேங்க்யூ ரோஹித். நான் போலாமாக்கா? இப்போ ஒத்துக்கிறீங்களா? வேண்டப்பட்டவங்களுக்கும் வெளியாளுங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வேண்டப்பட்டவங்களால குடும்பம் உருவாகும், வெளியாளுங்களால கூட்டம் தான் உருவாகும். குடும்பத்தோட இருக்கும்போது நிம்மதியா மூச்சு விட முடியும், ஆனா கூட்டத்தில் இருக்கும்போது மூச்சு திணறல் தான் வரும். இங்க இத்தனை பேர் வந்திருக்காங்கல்ல, இவங்களாம் ஸ்டேட்டஸை பார்த்து வரவங்க. ஆனா குடும்பங்கிறது அப்படி இல்லை, நமக்காக எப்பவும் இருக்கும். ஆனா உனக்குங்க இதெல்லாம் புரிய போகுது. நீ தான் ரெக்கையை கட்டிக்கிட்டு ஆகாயத்துல கோட்டையை கட்டி பறக்கிறவளாச்சு. ஆகாயத்துல அவ்வளவு உச்சத்துல பறக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற மனுஷங்க கண்ணுக்கு தெரியவா போறாங்க? மனுஷங்களை மனுஷங்களாவே மதிக்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் உறவோட மதிப்பு தெரியாது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.